ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான சமையலும் ஆரோக்கியமான வாழ்வில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா. இன்றைக்கி சண்டே, ரொம்ப சிம்பிளான காலை சாப்பாடு எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்லணும். காலையிலே நம்ம முளைக்கட்டின வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எப்பயும் வெந்தயம் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிப்பேன். ஆனால் இன்றைக்கி பழைய சோறு ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் குடித்தேன். எப்பா அப்படி ஒரு ரெஃப்ரெஷிங் அந்த தண்ணி குடித்த உடனேயே. கட்டின வெந்தயம் டெய்லி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு அது டெய்லி எடுத்துக்கிட்டால் ஏதாவது பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன். எனக்கெல்லாம் டெய்லி எடுத்துக்கிட்டால் எதுவும் பண்ணாது. அதுக்கப்புறம் இது எத்தனை நாளைக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. 1 வீக் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 வீக் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் முளை கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 வீக்குக்கு பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. தம்பிக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டேன் அப்படிங்கிறதுனால காலை சாப்பாடு அவனுக்கு பழைய சோறு கொடுக்கல. அவனுக்கு முட்டை தோசை தான் போட்டு கொடுத்தேன். அதுவே அவ்வளோ ஆர்கியூமெண்ட்டு, எனக்கு பழைய சோறு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் முட்டை தோசை சாப்பிட்டான். அவனுக்கு பழைய சோத்துக்கு முன்னாடி எதை அவனுக்கு பிடிச்சது வச்சாலும் பழைய சோத்தை தான் சாப்பிடுவான். அந்த அளவுக்கு பிள்ளைக்கு பழைய சோறு பிடிக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் காலையிலேயே இன்னைக்கு பழைய சாதம் தான். நேற்று மட்டை அரிசி அதிகமாக தான் வடித்து வச்சேன். காலையில் நாளைக்கு பழைய சாதம் சாப்பிடலாம், வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டுன்னு. சோத்தில் குட் பாக்டீரியா நிறையா இருக்குங்க. வேறு எந்த ஒரு ஃபுட்டுலையும் கிடையாது. அந்த குட் பாக்டீரியா பழைய சோத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இனிமேல் வெயில் காலம். இருக்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி போட்ட துவையலும், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க ஊர்லேருந்து, டெல்லி ஸ்வீட்ஸ்லேருந்து இந்த பக்கடா சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் பக்கடாவை அடிச்சுக்கவே முடியாது. யாராவது மன்னார்குள்ளேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் பக்கடா வாங்கி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். துவையலும் பக்கடாவுக்கும் அந்த பழையது அப்படி தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் முட்டை பொரிச்சு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு முட்டை பொரியலும் செஞ்சு கொடுத்தேன். நார்மலாக நம்ம வெள்ளை சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சு பழையது சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மட்டை அரிசியில் செஞ்சு சாப்பிட்டது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் யோசிக்கிறேன், ஏன் இன்றைக்கி பழையது இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இதெல்லாம் பாலிஷ் பண்ண அரிசி, வெள்ளை அரிசியெல்லாம், இது மட்டை அரிசியெல்லாம் பாலிஷ்லாம் பண்ண மாட்டாங்க. அதில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டதுனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.